அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன் ஸ்ட்ரடல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் உருவாக்கப்பட்டது எதனால், ஆப்ஷன் ப்ரீமியம்னா எப்படி, ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பாதிப்புகள் எப்படி இருக்கும், பாதிப்புன்னு சொல்கிறது வந்துட்டு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஷன் நம்ம பை பண்ணாலும் சரி அல்லது செல் பண்ணாலும் சரி, அதனுடைய தாக்கம், அதனுடைய எல்லை, அதை எல்லை கடந்தால் என்ன, எல்லை கடக்காவிட்டால் என்ன, இது அனைத்துமே நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி பண்ணுறவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா அதிகமாக இதனுடைய எல்லைகளை தெரிஞ்சிக்காம நம்மளுக்கு பை பண்ணால் ஏறுனா லாபம், இறங்கினா நஷ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. இது ஆப்ஷன் கிரியேட் பண்ணினதே எதற்காக துவங்கப்பட்டது அப்படின்னா, ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோசரம் துவங்கப்பட்டது. அப்போ இந்த ஹெட்ஜிங் பர்பஸில் அவங்களுடைய எல்லைகள் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா எதற்கப்புறம் நம்மளுக்கு லாபம் இருக்கும், எதற்கப்புறம் நஷ்டம் இருக்கும், அந்த எல்லை கடக்கும் பொழுது கடக்காவிட்டால் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்ட்ரடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரே ஸ்ட்ரைக்கை, ஒரே இந்த கான்ட்ராக்ட், சேம் கான்ட்ராக்ட் முடிவுற்ற கான்ட்ராக்ட்லேயே ஒரே ஸ்ட்ரைக்கை நம்ம பயன்படுத்துவது, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக். மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ, மார்க்கெட் எங்கிருந்து ஏற்றம் இறக்கம் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில், பட் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் உள்ளே போகலாம். ஆனால் இது கொஞ்சம் வெளிப்படையாக நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். மார்க்கெட்டில் ஏடிஎம் ரேஞ்சின்றது மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா நம்ம தெரியல. அப்போது மார்க்கெட் இங்கேருந்து பெரிய மூமெண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, இல்லை மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இல்லை, இருக்கிற இடத்துலையே சுற்ற போகிறாங்க, வால்டைல் பண்ண போகிறாங்கன்னா என்ன அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போது லாங் அப்படின்னாலே நம்ம பை பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது ஒரே ஸ்ட்ரைக்கை கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் பை பண்ணுவது லாங் ஸ்ட்ரடல். ஒரே ஸ்ட்ரைக்கை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே சேர்த்து விற்பனை செய்வது ஷார்ட் ஸ்ட்ரடல். ஸோ லாங் ஸ்ட்ரடல்னால் ரெண்டுமே பை பண்ணுறது தான், ஷார்ட் ஸ்ட்ரடலுங்கிறது ரெண்டுமே விற்பனை செய்வது. ஆனால் லாங் ஸ்ட்ரடல் எடுக்கும்போது எல்லை மிக அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிற ஏற்றம் இறக்கமோ பெரிய ஏற்றம் இறக்கம் இருந்தால் மட்டும்தான் இது பயன்படும். ஷார்ட் ஸ்ட்ரடலுங்கும் போது ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், ஒரு குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு தான் இது பயன்படும். வாங்க பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குதோ, அதாவது நீங்கள் மார்க்கெட் லைவில் பார்த்துட்ருக்கீங்க, அந்த லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கிருந்து பெரிய ஏற்றமோ இறக்கமோ நடைபெறுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக், அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்துவது தான் இதனுடைய தாக்கம். ஸ்ட்ராடல்னால ரெண்டுமே பயன்படுத்துவது. நம்ம இதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 16,800. இப்போ நீங்கள் மார்க்கெட் 17,000 பார்க்குறீங்க, இல்லை 16,500 பார்க்குறீங்க, 16,000 பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது எந்த லெவலில் மார்க்கெட் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கே நீங்கள் பயன்படுத்து, அதான் ஏடிஎம். ஆனால் இப்போ மார்க்கெட் லைவில் இல்லை, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் முடிவுற்ற எல்லையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ மார்க்கெட் 16,800 முடிஞ்சிருக்கு. அதனுடைய கால் ஆப்ஷனுடைய விலை 207 ரூபா, புட் ஆப்ஷனுடைய விலை 230 ரூபா. அப்போ இது இரண்டையும் கூட்டுத்தொகை, கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் ரெண்டு ப்ரீமியத்தோட கூட்டுத்தொகை 437 ரூபா. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் இந்த 207 ரூபாய்க்கு பை பண்ணுனா 207க்கு மேலே போனாலே லாபம், 207க்கு கீழே போனால் நஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட் ஒதுக்கி வச்சிடணும். அது நீங்கள் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி அந்த லாப நஷ்டம் தான். ஆனால் புட் ஆப்ஷனை நான் பை பண்ணால் 230க்கு மேலே போனாலே லாபம், அல்லது 230க்கு கீழே வந்தால் நஷ்டம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போது 16,800 கால் நான் 207 ரூபாய்க்கு நான் பை செய்கிறேன், நான் வாங்குகிறேன் என்றால் என்னுடைய உண்மையான மதிப்பு கான்ட்ராக்ட் முடிவுறும் போது நம்மளுக்கு 17,007க்கு மேல் சென்றால் மட்டுமே எனக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ப்ரீமியத்தை இன்ட்ராடே பண்ணுறாங்களோ இல்லையோ ஹோல்டிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போனாலே 16,800 காலை நீங்கள் 207 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா
கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்போ 17,007க்கு மேலே சந்தை முடிவுற்றால் மட்டுமே லாபம் வரும். அப்போ ஹோல்டிங் எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதை எடுக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதே 16,800 புட்டை வந்து 230 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் 16,570க்கு கீழ் சென்று முடிவுற்றால் மட்டுமே லாபம் ஏற்படும். நீங்கள் நினைக்கலாம் இந்த 207க்கு மேலே நான் வாங்கினா மேலே போச்சுனாலே லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதனுடைய உண்மையான லாப நஷ்டம் இந்த எல்லையை கடக்கும் பொழுதே ஏற்படும். இப்போது நான் வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னா இந்த 2 ப்ரீமியம் வந்தாச்சு. அப்போ 437 ரூபா ப்ரீமியம் இருக்குது. அப்போது நான் இந்த லாங் ஸ்ட்ராடல் எடுக்கிறேன் அப்படின்னா சந்தை இதுதான் வந்து மதில் மேல் பூனை, இதைத்தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 16,800 ஸ்ட்ரைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தை இந்த எல்லைக்கு மேல் சென்றால் மட்டுமே உங்களுக்கு லாபம் ஏற்படும். இந்த எல்லைக்குள்ள எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் நீங்கள் பை பண்ணியிருக்கிற சூழ்நிலையில். அதே மாதிரி ஒரு புறம் ஓகே, இன்னொரு புறம் அப்போது சந்தை ஒன்றும் இந்த டாப் உடைச்சிட்டு மேலே போகணும், இல்லை இந்த டாப்பை உடைச்சிட்டு கீழே வரணும். சாரி, இந்த பாட்டம், இது டாப், இது பாட்டம். இது வந்து லாங் ஸ்ட்ராடலுக்கு சொல்கிறேன். அப்போது இதற்கு கீழே சென்றால் மட்டுமே லாபம், இதற்கு மேல் சென்றால் மட்டுமே லாபம். அப்போ இது லாங் ஸ்ட்ராடலுக்கு. இதே ஷார்ட் பண்ணியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 437 ரூபா ப்ரீமியம் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா சந்தை இந்த எல்லைக்குள்ளே இருக்கணும். இந்த எல்லையை கடந்து எங்கு சென்றாலும் நஷ்டம் ஏற்படும். இதை உடைச்சிட்டு மேலே போனாலும் சரி, இதை உடைச்சிட்டு கீழே போனாலும் நஷ்டம் ஏற்படும். அப்போ இந்த எல்லைக்குள் உட்பட்ட வர இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கிக்கலாம், உறங்கிக்கலாம். அப்போது இதுதான் எல்லை. இந்த எல்லை கட்ட தான் பிரச்சனை ஏற்பட போகிறது. இந்த எல்லை பிரச்சனையில் யார் ஸ்ட்ராங் யார் வீக்குன்னு பார்க்கணும். அப்போது நம்ம பை பண்ணியிருக்கோம், அப்போ பை பண்ணவங்க ஸ்ட்ராங்காகவும் ரைட் பண்ணவங்களுக்கு வீக்காகவும் ஆகும்போது தான் இந்த இடத்தில் உடைப்பு ஏற்படும். எல்லை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போது நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்க ஸ்ட்ராங்காகவும் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுறவங்களுக்கு வீக்காகவும் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த பிரச்சனை ஏற்படும். இந்த எல்லை கடக்கும்போது யார் ஸ்ட்ராங் யார் வீக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே இருக்க போகுதா, ஒன் சைடு மூமெண்ட் இருக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இதனால் வந்து நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல் ஆர் அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இது ஏற்படும். அடுத்தது நம்மளுக்கு காலை மட்டும் ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் லாங் ஸ்ட்ராடலை தவிர்த்து ஒரு முகம் ஒருவரை மட்டுமே ரைட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் காலை மட்டும் ரைட் பண்ணுறீங்கன்னா இந்த கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் இதுதான். அப்போ ரைட்டர்ஸ் இந்த இடத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதே கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே போனால் கொண்டாட்டம். இதே புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் இந்த இடம் 16,570. அப்போ அதற்கு கீழே போனால் அவங்க பயப்படுவாங்க. அதே இடத்துல புட் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதற்கு கீழ் மார்க்கெட் வந்துட்டு கீழே போனால் அவங்க கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்சாக நீங்கள் நினச்சிக்கோங்க, இது வந்து வைட் ரேஞ்சான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு அப்பாற்பட்டு சந்தை எங்கே நடைபெறுவது அப்படின்னு பாருங்கள். இது வந்து நான் சந்தை முடிவுற்றதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கிறேன். சந்தையோட லைவில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்போ இது எங்கே ஆகும்னா மார்க்கெட் பெரிய மூமெண்ட்டாக ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாங் ஸ்ட்ராடலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு எல்லைக்குள்ளே வால்டைலாக தான் இருக்க போகுது அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங்கில் இது வந்து ஒரு மிக முக்கிய பகுதி. இதை பின்பற்றி பாருங்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.